கெட்டவங்களுக்கு நமக்கு வியூ வருது இல்லை, அதுக்கு எல்லாம் கணக்கு போட்டுக்குங்க அப்படின்னு அவனே பேசுகிறான் அப்படின்னு. அதுதான் சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் உருவாக்கிட்டு நீங்கள் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இது அது அந்த வியூ, இது வியூ கிடையாது. இது நமக்கு தூக்கி பிடிக்கணுன்னு இருந்தால் எப்படி தெரியுமா இருக்கும், மலாலா மாதிரி கிடச்சிரும், 1 கோடி வியூ கிடச்சிரும். ஒரு கார்பரேட் கூப்பிட்ருவான், நம்ம வீடியோவுடைய கிராஃபிக்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். அது மதன் கோரிக்கெலாம் வந்துடுவாங்க டக்குன்ட்டு. அவன் வந்துட்டு கார்பரேட்டில் டீலிங்லாம் பேசுவாங்க, இந்த மாதிரி உங்களோட வீடியோ குவாலிட்டி இப்படி இருக்குது, நாங்கள் ஸ்டுடியோ செட் பண்ணி தரோம், எங்கள் ப்ரொஃபஷனல் கேமராமேன்களை வச்சு நாங்களே இது பண்ணுறோம், வர்ற ப்ராஃபிட்டில் நம்ம இவ்வளோ டீல் பேசிக்கலாம். அவன் ப்ராஃபிட் மட்டும் கிடையாது, கண்டென்ட்டும் அவனே கொடுப்பான். இந்த கண்டென்ட் பேசுங்க, அந்த கண்டென்ட் பேசுங்கன்ட்டு. அவன் என்ன பண்ணிட்டான், வேணாம் அப்படின்ட்டு. அப்படி யார் மதன் கோரி வேணாம், அந்த டீலிங் நான் வரல அப்படின்னு. இதெல்லாம் என்னென்னா, இது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மியூசிக் ஸ்டார் ஆகலாம், அரசியல் தலைவராகணும், திடீர்னு எமர்ஜ் ஆகிற தலைவர்கள்லாம் எங்கேருந்து வராங்க, எல்லாம் இந்த ஹிடன் சீக்ரெட் சொசைட்டிலேருந்து தான் உருவாக்குறாங்க. சூப்பர் ஸ்டார் பட்டம் எங்கேருந்து கிடைக்குது? எல்லாம் வேணும்னா இப்ளீஸை திருப்திப்படுத்தணும். நீங்கள் இதெல்லாம் ஒரு காலத்தில் ஒளிவு மறைவாக இருந்துச்சு. இன்றைக்கி ஓப்பனாக இந்த ஆஸ்கார் அவார்டு இப்போ போன வருஷம் கொடுத்தாங்களே, இந்த கிறிஸ்டியன் பேல் அப்படிங்கிற அந்த டார்க் நைட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு, அதோடைய ஹீரோ அவன் வாங்கிட்டு சொல்கிறான், தேங்க்ஸ் ஃபார் சேட்டன் அப்படிங்கிறான். சாத்தானுக்கு நன்றி, நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன், இந்த அவார்டு சாத்தானால தான் எனக்கு கிடச்சிது. தெளிவாக பேசுகிறாங்க. அவங்களாம் ரத்தம் குடிக்கிறாங்க, மண்டை ஓட்டில் ரத்தம் குடிக்கிறாங்க, சடங்குகள் செய்கிறாங்க. இன்னும் ஒரு படம் வந்துருக்குல்ல, என்னது வலிமை, என்ன அதில் என்ன இருக்குது, சாத்தானின் அடிமைகள் நாங்கள், ஸ்ட்ரைட்டாக அவன் சொல்கிறான். அவங்கெல்லாம் கொடுத்தனால தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திறமை எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கும். அதை விட நல்லா நடிக்க தெரிஞ்சவங்களாம் இருப்பான். ஆனால் இவன் படம் வந்தால் இவ்வளோ கோடி வசூல் பண்ணணும், அந்த ஒரு போதை அவங்களுக்கு வேணும் அப்படின்னா சாத்தானுக்கு அடிமையாக நீங்கள் வரணும். லூசிஃபர்னு படம், மோகன்லால்து, கமல் என்ன நெருப்புக்கு பிறந்தான் நித்தம் நித்தம் வளர்ந்தான், எல்லாம் நெருப்புக்கு எவன் பிறந்தவன், குரானை தவிர வேறு எங்கே இருக்குது, அந்த நெருப்பில் பிறந்தவன் பற்றி குரானை தவிர வேறு எங்கே இருக்குது, இப்ளீஸு நெருப்புக்கு பிறந்தவன் யார், எல்லாம் அதாவது சாத்தானுக்கு ட்ரிபியூட் அவங்க பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சாட்டானிக் கோயில்கள் இன்றைக்கி வந்துருச்சுல்ல, ஃப்ரீ மேசன் கிளப், இதெல்லாம் என்ன நடக்குது, இங்கே நடக்கக்கூடிய சடங்குகள் எல்லாமே சாத்தானை திருப்திப்படுத்தக்கூடிய. சாத்தானை திருப்திப்படுத்துறதுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது, அது சிறுவர்களை கொன்று காட்டணும். அதாவது ஒரு காலத்திலையும் இந்த மனித குலத்துக்கு நீங்கள் நல்லதே செய்ய போகிறதில்ல, நான் தான் இந்த மனித குலத்தில் ஆக கேடு கட்டவன் நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். அதற்காக அவன் சில டெஸ்ட் வைப்பான். என்னன்னா, இரக்கமே உங்களுக்கு உள்ளத்தில் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் இந்த சிஸ்டத்துக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். புரியுதா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொடுங்கோல் சட்டத்தை நீங்கள் ஏற்றுறீங்க, அப்போ மனசில் உங்களுக்கு இரக்கம் வருமா இல்லையா? கதறான்ல, 8 வழிச்சாலை போடும்போது